படிச்சுட்டு ஏன் டூலிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு தோணுச்சு? So it's an accident actually when I wanted to do something which is not available in the straight market. Everything should be customized. அந்த நேரத்தில் வந்து we had a trade embargo. இந்தியா எல்லாம் வந்து எந்த ஒரு டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து we could not import it. அந்த நேரத்தில் we were approached by DRDO, Defense Research and Development Organizationல they asked us to supply certain sensors. அப்படிதான் ஆரம்பிச்சோங்க. So with the temperature sensors, we started our career. We supplied for the Argentine T-72 tanks and T-92 tanks, our sensors, our space applications. சரி. அப்புறம் இன்னொரு யூனிக்கான அல்லது சாதனை பண்ணியிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கண்டம் வந்து என் ஒய்ஃப் தான். அந்த கண்டம் தான் பெரிய கண்டம். தப்பாக நினைக்காதுக்கா, கண்டம்னா 2 அர்த்தம் இருக்கு. கான்டினென்ட், உலகமே ஒய்ஃபாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச காண்டம். ஏன்னா அண்ணா வந்து 7 கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா பல நாடுகளுக்கு போயிருக்காரு. எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்கண்ணா? நான் வந்து as on today 131, இன்னும் ஒரு 20 days I will be completing 136. 136. இன்னொரு 60 நாடு தான் இருக்கு ஈவன் அப்ரூவ்டு கண்ட்ரிஸ். ஸோ அவ்வளோ நாடுகளை சுற்றணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அவ்வளோ நாடுகளுக்கு போகணுன்ற சின்ன வயசுல ஒரு யூனிட் டெஸ்ட் இருந்ததுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை இந்த சைஸ் இருக்கும்போது யூனிட் டெஸ்ட் இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து என்னை விட்டுட்டு கல்கட்டாக்கு போயிட்டாங்க. அது கல்கட்டாக்கு போனது வந்து இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரெயின், கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ்ன்னு. இட் ஒன்லி ஸ்டாப் இன் 4 ஸ்டேஷன் ஃப்ரம் சென்னை டு கல்கட்டா. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஐ வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட். சாயோட அக்கா வந்து கேர்டேக்கர். அப்போ சாயோட அக்கா வந்து என்னோட கேர்டேக்கர் போனான்னு சொல்லிட்டு யூனிட் டெஸ்ட் எழுத வைக்கிறது. ஆமாம், என்னை எழுத வைக்கிறதுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப துக்கமாக இருந்தேன், என்னை ட்ராவல் பண்ண முடியலன்னு. ஸோ அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தேன், என்னுடைய துக்கத்தை வந்து எப்படி நான் வந்து நல்ல சந்தோஷமாக கழிக்கணுன்றது, லைஃப்பில் இருக்கணுன்றதுனால நான் அன்னையிலேருந்து ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு சபதம் எடுத்தேன். அண்ட் கண்டினியூஸ்லி டூயிங் திஸ் ஜேர்னி. எனக்கு இப்போ பிரியாணி ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி இருக்குது, அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சாயந்தரம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் பாட்டாக இருக்கு இல்லையா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதான் ஸோ எங்கள் சாயந்தரம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஐ எம் அரௌண்ட் 2.5 decades and part of Rotary International. I served up to Secretary District Secretary. So we started establishing a digital literacy project in the underprivileged schools. ஏன்னா இப்போ பத்மசேஷாத்ரி மாதிரி ஸ்கூல்ல இருந்து பசங்க நல்ல டிஜிட்டல் அந்த 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 ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு படிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ we tied up with EDUCOM and we established